360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல இந்தியில வெளியான தரமான 7 படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இது 7மே த்ரில்லர் படங்கள் தான். இந்த படங்கள்ல சில படங்கள் தமிழ் டப்பிங்லயும் இருக்கு. அது எது அப்படின்றத சொல்றேன். அதே மாதிரி இந்த 7 படங்கள் எந்தெந்த ஓடிடில அவைலபிளா இருக்குன்றத சொல்றேன். அது மூலமா நீங்க முழு படத்தை பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா லிஸ்டுக்குள்ள போயிடலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு டெய்ல் 100 அப்படின்றது. இந்த படம் 2021 தான் ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ZEE5ல அவைலபிளா இருக்கு, தமிழ்லயுமே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படத்துல லீட் ரோலா மனோஜ் பாஜ்பாய் தான் பண்ணிருப்பாரு. இவரை நீங்க ஃபேமிலி மேன் சீரிஸ்ல கூட பார்த்திருக்கலாம். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, எமர்ஜென்சி கண்ட்ரோல் ரூம்ல வேலை பார்க்குற ஆபீசரா தான் இருப்பாரு. இவருக்கு ஒரு கால் வருது. ஒரு வயசான லேடி தான் பேசுறாங்க. அவங்க நான் சூசைட் பண்ணிக்க போறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே பேசி அவங்கள சமாதானப்படுத்தலாம் நினைக்கிறாரு. அதே மாதிரி அவங்க இடத்துக்கு ஆட்களை அனுப்பி விடலாம்னு நினைக்கிறாரு. ஆட்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போய் தடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்ல, அது வரைக்கும் போன்லயே பேசிட்டு இருக்கணும்னு ஹீரோ நினைக்கிறாரு. எதுக்காக இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்கிறீங்க, இதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி அந்த லேடியை சமாதானப்படுத்துற மாதிரி பேசுறாரு. அந்த லேடியா அவங்களோட லைஃப்ல நடக்கிற கஷ்டத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கஷ்டம்லாம் ஹீரோவோட பையன் கூட ஒத்து போகுது. என்ன நம்ம பையன் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க, ஏதோ தப்பா இருக்குன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. போக போக தான் அந்த லேடியோட பேச்செல்லாம் மாற ஆரம்பிக்குது. அந்த லேடியால நம்ம பையன் உயிருக்கே ஆபத்துன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. அதை மீறியும் பையனை காப்பாத்தினாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். அதே சமயம் அந்த லேடிக்கும் ஹீரோக்கும் என்ன பிரச்சனை, எதுக்காக ஹீரோவோட பையனை தூக்குனாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி இருக்கும். இதுக்கான பதில் எல்லாம் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் தமிழ்லயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு பேரட் ஹவுஸ் அப்படின்றது. இந்த படம் 2019 தான் ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு பக்காவான மிஸ்ட்ரி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படமும் ZEE5ல தான் அவைலபிளா இருக்கு, தமிழ்லயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். ஒரு ஃபேமிலி நமக்கு காட்டுறாங்க. அவங்க வீட்டுல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் 3 பசங்க இருப்பாங்க, 2 பொண்ணுங்க ஒரு பையன் இருப்பான். திடீர்னு நைட்டு நேரம் பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, காணாம போயிடுறாங்க. ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே அந்த பொண்ணு எங்கன்ற மாதிரிலாம் தேடி அலையுறாங்க. பார்த்தா பக்கத்துல இருக்க ஒரு கிரேவ்யார்ட்ல அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா. யாரோ அடிச்சுதான் கொண்டிருக்காங்கன்னு தெரிய வருது. இது தெரிஞ்சனா ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக போலீஸ்லாம் வந்துடுறாங்க. அதுக்கப்புறமும் நிறைய விஷயங்கள் வீட்டுல நடக்குது. பொண்ணு இறந்து போனதுக்கும் வீட்டுல நடக்கிறதுக்கும் என்ன காரணம் அப்படின்றத ஹீரோ தேடி அலைய ஆரம்பிக்கிறாரு. அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. முடிவுல நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த வச்சிருப்பாங்க. அதனாலேயே கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. தமிழ்ல இருக்கு, அதனால பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற படத்தோட பேரு உஷ் அப்படின்றது. இந்த படம் 2003ல ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு பக்காவான மிஸ்ட்ரி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். நம்ம தமிழ்ல விசில்னு ஒரு படம் இருக்கு பாத்தீங்களா, அதே படம் மாதிரி தான் இந்த படமும் இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. ஆனா தமிழ்ல இல்ல, இந்தியில மட்டும்தான் இந்த படம் இருக்கு. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஸ்டார்டிங்கே மாலினி அப்படின்ற ஒரு பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. மாஸ்க் போட்ட ஒரு கில்லரு கொடூரமா மாலினியை சாவடிச்சிடறான். மாலினியை பொறுத்த வரைக்கும் ஒரு தங்கச்சி இருக்காங்க. அந்த தங்கச்சிக்கு கில்லர் கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு. யாரு இந்த மாதிரி கால் பண்றது, இவன் யாரு என்னன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த தங்கச்சியை பொறுத்த வரைக்கும் காலேஜ் ஸ்டூடெண்டா இருப்பாங்க. அதே சமயம் இவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து ட்ரிப்பு போலாம்னு நினைக்கிறாங்க. தங்கச்சியை பொறுத்த வரைக்கும் யாரு கால் பண்றது அப்படின்ற மாதிரி லைட்டா ஒரு பயம் இருக்கவும் செய்யுது. இவங்க ஒரு ட்ரிப்பு போறாங்கல்ல, அந்த ட்ரிப்ல இவங்கள ஒவ்வொருத்தரா கொல்லப்பட்டு இருக்காங்க. கொல்றது யாரு, நம்ம கேங்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்றாங்க அப்படின்ற மாதிரி போக போக எல்லாருக்குமே டவுட் வருது. யாரா இருப்பான்ற மாதிரி யாருக்குமே தெரியல. ஒவ்வொருத்தர் மேலேயா சந்தேகத்தை நமக்கு கொண்டு போறாங்க. கடைசியில தான் இந்த கொலையெல்லாம் பண்ற கில்லர் யாரு, அவன் எதுக்காக இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்ற காரணத்தை சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. விசில் படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த படம் இருக்கும். ஏன்னா 2 படமே ஒரு வெளிநாட்டு படத்தை இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. இது வரைக்கும் பார்க்கலனா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 4ஆவதா பார்க்க போற படத்தோட பேரு மனோரமா 6 feet under அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான மிஸ்ட்ரி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் 2007ல தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிரைம் வீடியோல அவைலபிளா இருக்கு. தமிழ்ல கிடையாது, இந்த படம் ஹிந்தியில மட்டும்தான் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக மனோரமான்னு ஒருத்தங்க வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் இரிகேஷன் மினிஸ்டரோட ஒய்ஃப், என் ஹஸ்பண்டுக்கு அஃபேர் இருக்குன்னு சந்தேகப்படுறேன், அஃபேர் இருக்கா இல்லையான்றதை நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் டிடெக்டிவ் மூலம் கொஞ்சம் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு வேலையை தராங்க. சரி காசு கிடைக்கும், இது சம்பந்தமா விசாரணை பண்ணலாம்னு நினைக்கிறாரு. இரிகேஷன் மினிஸ்டரோட எல்லா ஆக்டிவிட்டியும் கவனிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு அஃபேர் இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அந்த மாதிரி தேடி அலைஞ்சிட்டு இருக்கும் போதுதான் இவர் எதிர்பார்க்காத விஷயம் நடக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன மாதிரியான பிரச்சனையில மாட்டினாரு, அதுல இருந்து வெளியே வந்தாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். சூப்பரா இருக்கும். ஆனா இந்த படமும் இந்தியில மட்டும்தான் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்தியில ஃபுல் படத்தை பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 5ஆவதா பார்க்க போற படத்தோட பேரு
நெயில் பாலிஷ் அப்படின்றது இந்த படம் 2021 தான் ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு பக்காவான டிராமா த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் இந்தியில மட்டும்தான் இருக்கு. ZEE5ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். நிறைய சின்ன பொண்ணுங்கெல்லாம் இறந்து போயிட்டு இருக்காங்க. இந்த கொலைகாரன் யாரு எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸும் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஒரு நபரை கண்டுபிடிச்சிடுறாங்க. இவன் தான் இந்த கொலையை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சில ப்ரூஃப்லாம் கிடைக்குது. அது மூலியமா அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த கொலைக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது, என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இதனால கோர்ட்டு கேஸ் நடக்க ஆரம்பிக்குது. விசாரணையில தான் அந்த நபருக்கு சைக்கலாஜிக்கலா சில ப்ராப்ளம் இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா மல்டிபிள் பர்சனாலிட்டி மாதிரி அவருக்கு ப்ராப்ளம் இருக்கிறது தெரிய வருது. உண்மையிலேயே அவருக்கு ப்ராப்ளம் இருக்கா இல்ல அவர் தான் தப்பிக்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரி சந்தேகம் வருது. அவரை பயங்கரமா செக் பண்றாங்க. கடைசியில அவர் நடிச்சாரா இல்ல உண்மையிலேயே அவருக்கு ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்ற படம் தான் இந்த படம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்கலனா பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம ஆறாவதா பார்க்க போற படத்தோட பேரு 420 IPC அப்படின்ற படம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். நிறைய கோட் சீன் இந்த படத்துலயுமே வரும். இந்த படம் தமிழ்ல இருக்கு. ZEE5ல தான் இந்த படம் தமிழ்ல இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். ஒரு அக்கௌண்டன்ட்டை காட்டுறாங்க. இவரோட பேரு கேஷ்வானி அப்படின்றது. இவரும் ஒரு கிரைம் பண்ணிட்டு தான் அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, நான் எந்த ஒரு கிரைமே பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரை காப்பாத்துறதுக்காக பீர்பால் அப்படின்ற ஒரு லாயரை இவர் ஹையர் பண்றாரு. எப்படியாவது கேஷ்வானியை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி பீர்பாலும் சில விஷயங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது இவர் எந்த கிரைமுக்காக அரெஸ்ட் பண்ணாங்களோ அந்த கிரைமுக்கு பின்னாடி இருக்க விஷயத்தெல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி விசாரிக்க ஆரம்பிக்கும் போது பீர்பாலுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது. பேங்க் ஃப்ராட பத்தி, மணி லாண்டரிங்க பத்தி எல்லாம் இந்த படத்துல பேசியிருப்பாங்க. கோர்ட் ரூம்ல சீன் வரும் பாத்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப பரபரப்பா இருக்கும். நல்லாவே இருக்கும். தமிழ்லயும் இந்த படம் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம ஏழாவதா பார்க்க போற படத்தோட பேரு பாப் பிஸ்வாஸ் அப்படின்றது. இந்த படம் 2021ல ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல அபிஷேக் பச்சன் தான் லீட் ரோல் பண்ணிருப்பாரு. வித்யா பாலன் கஹானின்னு ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. அது தமிழ்ல கூட நயன்தாரா வச்சு ரீமேக் பண்ணாங்க. அந்த கஹானி படத்துல சீரியல் கில்லரா ஒரு கேரக்டர் வருவாரு. அந்த கேரக்டரை பேஸ் பண்ணி படம் எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த பாப் பிஸ்வாஸ் படம் இருக்கும். இந்த படத்துல இவர் சீரியல் கில்லரா இருக்காருல்ல, ஆனா நடந்த விஷயங்கள்லாம் இவருக்கு மறந்து போயிடும். இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கும். இவர் சீரியல் கில்லர் அப்படின்றதையே மறந்துடுறாரு. அப்படி மறந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் என்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் இவரோட லைஃப்ல வந்ததுன்னு சொல்ற படம் தான் இந்த படம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நல்லா கொண்டு போயிருப்பாங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பாருங்க. ககானி படம் பார்த்தா தான் இந்த படம் புரியுமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ககானி படத்துல அந்த கேரக்டரே கொஞ்ச நேரம் மட்டும்தான் வரும். அதே மாதிரி அந்த கேரக்டரை அந்த படத்துல வேற ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. ஆனா இந்த படத்துல அபிஷேக் பச்சன் நடிச்சிருப்பாரு. நல்லா இருக்கும். ஆனா இந்தியில மட்டும்தான் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன 7 படங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த 7 படங்கள்ல எந்தெந்த படங்களை ஏற்கனவே பார்த்திருக்கீங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மத்தவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற என்ன மாதிரியான லிஸ்ட் எல்லாம் போடலாம் அப்படின்றத சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோல அந்த மாதிரி லிஸ்ட் எல்லாம் நான் போடுறேன்.